வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வீடியோ தான். நம்ம செங்கல்பட்டில் இருக்க, அதாவது நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கங்க, சூர்யா ரெடிமேட்லேருந்து ரொம்ப பக்கமாக இருக்கு ஏகாம்பரநாதேஸ்வரர் கோவில் தாங்க. சிவன் கோவில், ரொம்ப பழமை வாழ்ந்த கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திங்கக்கிழமை அன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக வேலை போயிட்டு இருந்தது. இப்போ திங்கக்கிழமை அன்னைக்கு தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. பெரு விமர்சையாக சூப்பராக பண்ணாங்க. நிறைய பேரால் வந்திருக்க முடியாது கண்டிப்பாக. அங்கே பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மாவும் இருக்காங்க. அதாவது ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஏகாம்பரநாதேஸ்வரர் கோவில் தான் அது. நம்ம செங்கல்பட்டுலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு பக்கம், நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்துமே பக்கம், பூ ஷாப்லாம் இருக்குவாங்க. அவங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் கேட்டாலே சொல்லுவாங்க. பிரதோஷம் நாட்கள்லையும் சரி, விசேஷ நாட்கள்லையும் சரி, அதாவது சித்ரா பௌர்ணமி, இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, சிவராத்திரி இந்த மாதிரி நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தாங்க நிறைய பேர் வந்து நைட்டு தங்கி விரதம் இருந்துட்டு பண்ணிட்டு போவாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. பிரதோஷ நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்கும் எல்லாமே. இந்த வாட்டி இந்த கோவிலில் சூப்பராக அழகாக கோபுரம்லாம் கட்டி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் குழந்தையிலேருந்து பார்க்குற இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில். நீங்கள் உள்ளே போனீங்களே உங்களுக்கு ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் இது. இப்போ இந்த கோவில் அழகாக அந்த சூப்பராக இருக்குது பார்க்க. எப்படி சொல்கிறது, நான் கோபுரம்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ள நிறைய விஷயங்கள் அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. கொடிமரமெல்லாம் செம்மையாக இருக்குது. நல்ல மூலங்கள்லாம் வச்சு செம்மையாக அந்த அபிஷேகம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு 48 நாட்கள், அதாவது கும்பாபிஷேகம் பண்ணி 48 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னாக்கா ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்ததுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப விசேஷமான கோவிலுங்க. நிறைய பேர் இங்கே வேண்டுதலாம் நடந்திருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு வில்வ மரம் இருக்குது, அந்த நாகப்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாகலிங்கம் பூ, அந்த பூ இருக்குது. அப்புறம் அரச மரத்து விநாயகர் இருக்காரு. அந்த விநாயகர் சுற்றிட்டு போனாக்கா வேண்டுதல் எல்லாமே நடக்கும். திருமணம், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப பிரச்சனைகள் தானே தீரும் சொல்லுவாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நாகக்கண்ணிகள்லாம் வச்சுருக்காங்க. வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு தீபம் போட்டு வர சொல்ல திருமண தடைகள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நீங்களும் சொல்லுவாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நவகிரகமும் இருக்குது, தட்சிணாமூர்த்தி இருக்காங்க. நம்ம வந்து இந்த குரு பயிற்சி இந்த எல்லாம் மாறும் இல்லைங்களா, சனி பயிற்சிலாம் மாற சொல்ல நாங்கள் மோஸ்ட்லி இங்கே தாங்க வந்து அர்ச்சனை கொடுப்போம். அழகாக சூப்பராக சொல்லி பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. இப்போ இந்த கோவில் சூப்பராக ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்க முடியாது. கண்டிப்பாக வர முடியாதவங்க இந்த 48 நாளுக்குள்ளே கண்டிப்பாக வந்து பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது கோவில், பார்க்கவே அழகாக இருக்குது. நிறைய அன்னதானம் எல்லாம் பண்ணாங்க. நிறைய விதவிதமான மூலம்லாம் வச்சாங்க. கேரளா மூலம், வாடிப்பட்டி மூலம் என்று நிறைய அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக பண்ணாங்க. எங்களுக்கு ரோடே டிராஃபிக் ஆகிடுச்சுங்க. அவ்வளோ ஜனம், ரோடு ஃபுல்லாக ஜனம். அங்கங்கே கம்பி கட்டி போலீஸ் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தமாக வழியில் காலேஜு கூட பாப்பாவை கூப்பிட்டு போக முடியல, அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது. நாங்களுமே சுற்றிட்டு தான் போகணும். கண்டிப்பாக நான் கோவில் உள்ளே எடுக்க முடியல, ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனா எடுக்க முடியல சரியா என்னால். நானே ஒரு அண்ணாவோட வீடியோ தான் வாங்கி போட்டிருக்கேன் உங்களுக்காக. நான் வந்து ஃப்ரீ டைமில் ஒரு நாளைக்கு உள்ளே போயிட்டு உங்களுக்கு எடுத்து போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரைடே இல்லைனா நாளைக்கு போயிட்டு நான் எடுத்து உங்களுக்கு கிளியராக எடுத்து போடுறேன். ஏன்னா ரஷ் இருந்தனால எடுக்க முடியாது சரியா என்னால். அதனால தான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் இல்லைங்களா. இந்த ஒரு வாரமாக எப்படியும் கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் இருக்கும். இந்த 48 நாளுக்குள்ளே ஒரு நாளைக்கு போயிட்டு உங்களுக்கு நான் சூப்பராக எடுத்து வீடியோ போடுறேன். பக்கத்தில் இருக்கோம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.